ஜெபிப்போம். இந்த வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சொல்றீங்க கர்த்தர் நல்லவராய் இருந்தார்? ஹல்லேலூயா. சர்ச்சில் மட்டும் உட்காந்துட்டு சொல்லக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நான் சொல்லுவேன் ஆண்டவர் நீர் நல்லவர் என்பது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், ஆமென். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை பத்தி நான் சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீரே, எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், எங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவளாக நம்ம வாழ வேண்டும். ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது? ஒருத்தர் கூட இல்லையா? இயேசுவே ரட்சிப்பு, ரட்சிக்கப்படலையா? எல்லாரும் தலையெல்லாம் ஆட்ட சொல்ல, கையை தூக்கணும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டு எத்தனை பேர் விழுந்துட்டோம்? தூக்க மாட்டீங்க, விழுந்துருவோம். ரட்சிக்கப்பட்டுட்டு விழுந்துருவோம். ஆண்டவர் ஒரு நாள் ரட்சிப்பை கொடுத்தாரு. எனக்கெல்லாம் 1984 நான் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவர் என்னை தொட்டார் ஏப்ரல் மாதத்தில், ரட்சிக்கப்பட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி டேட்டோட டைமோட கர்த்தர் தொடுகிற ஒரு நாள் இருக்குது. ஸோ கர்த்தர் ஏன் ரட்சிப்பை நம்மளை தேடிக்கிட்டு கொடுத்தாரு? யோசிச்சுக்கிறீங்களா? ஏன் நம்மளை மட்டும் தேடிக்கிட்டு கொடுத்தாரு? ஏன் நம்மளை மட்டும் ஆண்டவர் நீ நீ இந்த ரட்சிப்புக்குள்ளே இரு, நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஏன் நம்மளுக்கு மட்டும் கொடுத்தாரு? ஏன்னாக்கா முதலாவது அவர் நம்மளை நேசிக்கிற தேவன். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். காட் லவ்ஸ், இன்னைக்குமே இப்போதுமே. அதனால என்ன சொல்றாரு? நான் உன்னை ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பு தான் உன்னை செப்பரேட்டாக வைக்குது. என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, விசுவாசிகள்லாம் நிறைய ஆண்டோடைய ஊழியக்காரங்களாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷம், என்னைக்கு உங்களை பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கிறீங்க, மாறவே இல்லை, அதே விசுவாசத்தில் நல்ல ஒரு வைராக்கியமாக இருக்கிறீங்க ஆண்டவருக்காக, இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். இது ரொம்ப முக்கியம். நம்மளை பார்த்து யாராவது சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஸோ நான் கேட்குறேன், அடுத்த ஒரு 10 வருஷத்தில், அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நீ இதே சூழ்நிலையில் இதே விசுவாசியா இப்படியே நீ இருப்பாயா? 2.5 மாதத்தில் போயிட்டு வரத்துக்குள்ளேயே இப்படி மாறிட்டியே, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்குள்ள வாழும்போது ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த ரட்சிப்பை நான் எப்படி காப்பாற்றிக்கிட்டேன்? வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற சொத்தை, பத்திரத்தை நீ காப்பாற்றிக்கிற. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பை நான் எப்படி காப்பாற்றிக்கிட்டேன்? அந்த ரட்சிப்பை நம்ம காப்பாற்றி கொண்டால், அந்த ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னாக்கா, அந்த ரட்சிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதுனாக்கா, இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த ரட்சிப்பை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொண்டதுனால தான் அன்னைக்கு நீ வாங்கின சம்பளமோ இன்னைக்கு நீ வாங்குற சம்பளமோ வேற. அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை வேற, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை வேற. அந்த ரட்சிப்பை அவர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீ வித்தியாசமா வாழ்ந்து கொண்டிருக்கிற, சுகமா இருக்கிற அந்த வீடு வேற, இன்னைக்கு இந்த வீடு வேற. அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் வேற, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் வேற. எத்தனையோ பழக்கங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அந்த ரட்சிப்பால தான் உன்னை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார், உன்னை பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். இந்த மோசே மலை மேலே போயிட்டு ஆண்டுடைய அந்த பலகையை கொண்டு வரத்துக்குள்ள கீழே அவங்க என்ன பண்ணுறாங்க? கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆரோனும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அதை அவங்க வர்ஷிப் பண்ண தொடங்கிட்டாங்க. எங்களுக்கு யாருமே இல்லையே, எங்களுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு ஒரு சிலை வேணும், எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும், எங்களுக்கு எதையாவது வேணும் என்று சொல்லி அவங்க அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கர்த்தர் கூப்பிடுறாரு. மோசே கீழே இறங்கி வரும்போது மோசேக்கு பயங்கர கோவம் வருது. ஆரோன், நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? இந்த ஜனங்களை பார்த்து பயங்கர கோவம் வருது. ஏன் நீங்க ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்க? ஏன்னா கர்த்தர் கஷ்டப்பட்டு மீட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் ரொம்ப துக்கப்படுறாரு. நீங்க ஏன் இப்படி ஆனீங்க? எதுக்கு நீங்க இப்படி மாறுனீங்க அப்படின்ட்டு ஆண்டவரும் கோவப்படுறாரு. அதே நேரத்தில் மோசேயும் பயங்கரமான கடும் கோபத்தில் இருக்கிறார். அப்போ மோசே வந்த உடனே மோசே என்ன பண்ண முடியும்? தனி ஆளா நிற்கிறார்.
அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஒரு வசனம் பார்த்தேன். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். அவர் வந்து சொல்றாரு, யாத்திராகமம் 32 26ல், பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? ஒரே கேள்விங்க. எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. கன்றுக்குட்டியை கும்பிட்டுக்கிட்டு என்ன, அவங்க அந்த 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசேக்கு கோபம் உண்டாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் மேல் எரிந்து போட்டான். ஏன்னா அவங்க பாளையத்துக்கு சமீபித்த அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசேக்கு கோபம் வருது. இதை போய் வர்ஷிப் பண்றீங்களே, நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறேனே, உங்களை மீட்டு கொண்டனே, நீங்க இப்படி இருக்கிறீங்களே. அதனால மோசே என்ன பண்றாரு? ஒரே வார்த்தை, பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? தனியா வாங்க. இதாயா கர்த்தர் வந்து அவருடைய வருகையில் இந்த கேள்வியை தான் கேட்பார். என் கூட நின்னவங்க, எனக்காக ஊழியம் செஞ்சவங்க, தனியா நில்லுங்கன்னு. என்னுடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? எண்ணத்துல வாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களை கர்த்தர் ஏன் பிரித்தெடுத்தார்? ஏன் பிரித்தெடுக்கிறாரு? எதற்காக? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கே பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், பிரித்தெடுக்கிறது. இந்த பிரித்தெடுக்கிறத கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாரு? ஏன் பிரித்தெடுக்கிறாரு? எதற்காக பிரித்தெடுக்கிறாரு? எந்த சூழ்நிலையில் பிரித்தெடுக்கிறாரு? தயவு செய்து இது உங்களுக்கு தெரியலனாக்கா, ரட்சிப்பை பத்தி நம்ம பேசணும். ரட்சிப்பை கொடுத்ததுனால தான் உன்னை பிரித்தெடுத்தார். அதனால இந்த இடத்துல கர்த்தர் வந்து செப்பரேஷனை பேசும்போது ஏன் பிரித்தெடுக்கிறாரு? நம்பர் 1, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தமக்காக பிரித்தெடுக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் நேரா வந்து உங்ககிட்ட பேசுவாரோ, போதகர்கள் மூலமா பேசுவாரோ, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவாரோ, பாடல்கள் மூலமாக பேசுவாரோ எனக்கு தெரியாது. நம்பர் 1, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தமக்காக பிரித்தெடுக்கிறார். தமக்காக. நம்பர் 2, அவர் படைத்தவைகளை சகலத்தையும் ஆளக்கடவர்கள் என்று சொல்லி, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆளக்கடவர்கள் என்று சொல்லி அவர்களை பிரித்தெடுக்கிறார். உண்மையாகவே ஒரு நோக்கம் ஆதியாகமும் 1:26 28 வரைக்கும் இருக்குது. 26 28 வரைக்கும் இருக்குது. ஸோ 3வது காரியம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி பிரித்தெடுக்கிறார். இதுக்காக தான் பிரித்தெடுக்கிறாரு. உங்களுக்கு புரியலனாக்கா ஆண்டவர் பிரித்தெடுக்கிற நோக்கம் உங்களுக்கு தெரியட்டும். ஃபர்ஸ்ட் அவருக்கு கீழ்ப்படியணும். 2வது, நீ ஆண்டுக்குள் ஆளுகை செய்வாய் என்று சொல்லி பிரித்தெடுக்கிறார். 3வது காரியம், உன்னை பெரிய ஜாதியாக்கவே உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் ஒருத்தரை பிரித்தெடுக்கிற நோக்கமே இதுதாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் எதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன்? நான் எதுக்கு கிறிஸ்டியனா இருக்கிறேன்? நான் எதுக்கு பைபிளை தூக்குறேன்? நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன்? நோக்கம் இருக்குது. சும்மா இல்லை. நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள் இந்த உலகத்துல. அதனால கர்த்தர் பிரித்திருக்க. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே, ஒருவரை அவர் பிரித்தெடுக்கும் போது கர்த்தருடைய இன்வால்வ்மெண்ட் அதுல இருக்கும். ஒருத்தரை பிரித்தெடுக்கிறாருனாக்கா அதுல கர்த்தர் இன்வால்வ் ஆகுவார். அன்னைக்கு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க ஒரு பொட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வித்தியாசமா இருந்தீங்க. இன்னைக்கே அந்த இடத்துல சிலுவை போடுறதுக்கு உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய இன்வால்வ்மெண்ட் நிறைய இருக்கும். உன்னை பிரித்தெடுக்கும் போது அவர் வந்து யோசிப்பார் உன்னை பத்தி. உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போது அவர் யோசிப்பார் உன்னை பத்தி. அந்த மாதிரி தேவன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் எல்லா பிராணிகளையும், மிருகங்களையும், பறவைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம். அந்த 1வது அதிகாரத்துல யாரும் வாசிக்க வேண்டாம், அது நம்ம வாசிக்கல. 24 25 எல்லாவற்றையும் உண்டாக்கினாரு. ஆனா கர்த்தர் மனுஷனை மண்ணில் உண்டாக்கி சுவாசத்தை கொடுத்து, ஜீவ சுவாசத்தை கொடுத்து என்ன பண்றாரா? கர்த்தர் ஜீவ சுவாசத்தை பாருங்க, மனுஷனை, மிருகங்களை, பட்சிகளை, எல்லா பிராணிகளையும் உண்டாக்குறாரு.
அதுங்களுக்கெல்லாம் தனி இடம் கொடுத்தாரா? இல்ல. ஆனா ஒரு வசனம் என்ன ஷாக் ஆக்குச்சு. 2வது அதிகாரம் 7-8 பார்த்தீங்கன்னாக்கா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானானான். 8வது வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். மனுஷனுக்கு மட்டும் என்னது ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க. ஏதேன் என்ற ஒரு தோட்டம். ஆண்டவர் வீடு கட்டி தந்தாருன்னு இருக்குதா? மாடி வீடு கட்டி தந்தாருன்னு இருக்குதா? பங்களா கட்டி தந்தாருன்னு இருக்குதா? நீ எதுக்கு பாடுபடுற? இங்க இருக்குது பாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த இடத்துல மனுஷன் அங்க வைத்தாராம். சோ துவக்கத்தில் இருந்த மனுஷனை ஆசீர்வதிக்க அவர் தனியா வைக்கிறாருங்க. தனியா வைக்கிறார். உங்களை என்னையும் தனியா வைக்கிறதுக்கு காரணமே ஆசீர்வதிக்க தான். அல்லேலூயா. ஆனா அந்த தனித்துவத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம்? ஆதாம் ஏவாள் உபயோகப்படுத்திக்கல. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. செப்பரேஷன் மீன்ஸ் a lot. செப்பரேஷன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தான் தெரிந்தெடுத்திருக்காரு. உன் குடும்பத்திலே உன்னை தெரிந்தெடுத்திருப்பார், செப்பரேட் பண்ணி வச்சிருப்பார். நீ தான் பக்தியா இருப்ப. எல்லாரையும் கொஞ்சம் பார்த்து பாருங்களேன். அவ்வளோலாம் பக்தியாக இருக்க மாட்டாங்க. கோயில் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. நீ மட்டும் சர்ச்சுக்கு போவ, பைபிளை தூக்குவ, நீ மட்டும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவ, நீ மட்டும் ஆண்டவரை நம்புவ, நீ மட்டும் தசம பாகம் கொடுப்ப, நீ மட்டும் காணிக்கையை கொடுப்ப, நீ மட்டும் ஊழியம் செய்வ. இது எல்லாமே நடக்கும். ஏன்? கர்த்தர் பிரித்தெடுத்தவங்க மட்டும் தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தர், அதாவது இது கர்த்தர் ஆசீர்வதிக்க ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்க தனியா வைக்கிறாரு. 2வது பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகி இருக்குது என்று கண்டு 6வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 5வது வசனத்துல மனஸ்தாபப்பட்டார் என்று போட்டுக்குது. 6:6 மனஸ்தாபப்பட்டாராம். அவர் எல்லாரையும் பார்த்து மனஸ்தாபப்பட்டார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கேடதா இருந்ததாம். 6:11 தேவன் நோவாவை நோக்கி, அடுத்தது யாரு? நோவாவை பிரித்தெடுக்கிறார். மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆனா அழிப்பதற்கு முன்பாக ஆதியாகமம் 6:13 6:8 கர்த்தர் நோவாவை தெரிந்து கொள்கிறார். செப்பரேட் பண்றாரு பாருங்க. அழிக்கிறதுக்கு முன்னாக ஆண்டவருடைய பிள்ளைகளை செப்பரேட் பண்றாரு. எங்க வேணா அழிவு வரும். தெரிந்தெடுத்து நீ ஆண்டவரை நம்புறனா உன்னை நோக்கி அந்த அழிவு வராது. ஆனா நீ ஆண்டவர் எப்படி நம்புற? நீ ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிற? ஆண்டவரோடு கூட நம்ம எப்படி வாழ்றோம்? இதுதான். பூமியே அழிக்க போறாரு, மனஸ்தாபப்படுறாரு. பாவம் பெருகிச்சுன்னு சொல்லி மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்ட தேவன் அங்க நோவாவை தெரிந்து கொள்றாரு. நோவாவை சொல்றாரு, அவரை பாருங்க, தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார் சொன்னல, தெரிந்து கொண்டு அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் தரா சொன்ன. எப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொள்றாரு? நோவா 6:8 நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செப்பரேஷன், அந்த பிரித்தெடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்னை பார்த்து பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? உனக்கு தைரியம் தான், நீ என்கிட்ட வந்து பேசு. தெரியுதா? நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவங்க கிட்ட பேச முடியாது. ஏன்? உன்கிட்ட இருக்கிற ஆவியும் என்கிட்ட இருக்கிற ஆவியும் வேற. கர்த்தர் நம்மளை பிரித்தெடுக்கும் போது சும்மா பிரித்தெடுக்க, அவரோடு சஞ்சரித்தவரோட தான் பிரித்தெடுத்தார். நோவாவை ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அதனால தான் கர்த்தர் பிரித்தெடுத்தார். அதனால கர்த்தர் நோவாவை தனியாக பிரித்தெடுத்தார். தனியாக. God separated Noah. 7வது அதிகாரம் 1 கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த சந்ததியிலே எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யார? நோவாவை நீதிமானாக கண்டேன். நீதிமானாகவும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவனாகவும் வாழ்வது ரொம்ப கஷ்டம். வாழ்ந்து பாருங்க, ஆசீர்வாதமே வேற. வாழ்ந்து பாருங்க, ஆசீர்வாதமே வேற. சும்மா பேசினுக்காதீங்க ஆண்டவர்கிட்ட. சும்மா பிளாப்லா பண்ணாதீங்க. என்ன ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை இல்ல கேட்க மாட்டாரு. நீ ஆண்டவரோடு சஞ்சரித்து பாரு, ஆட்டோமேட்டிக்கா பினகாசுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். நீ ஆண்டவரோடு சஞ்சரித்து பார், ஆண்டவரோடு கூட நீ வாழ்ந்து பார். இன்னைக்கு டாபிக் அதுதாங்க.
நானும் மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு வேணாம் ஆண்டவர் இந்த டாபிக்னு சொல்கிறேன். என்னென்னத்தையும் தூக்கி பார்த்தா கூட இல்லை, அதை தான் பேசு. நீ செப்பரேட் பண்ணவங்க தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம ஆலயத்துக்கு. ஹல்லேலூயா. செப்பரேட் பண்ணவங்க தான் வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்மளை பிரித்தெடுக்கும் போது ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாரு. நமக்கு உனக்கு ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு, உனக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. உன்னை பிரித்தெடுக்கும் போது ஒரு நோக்கம், ஒரு திட்டம் எல்லாம் வச்சிருப்பாரு. உன் வாழ்க்கையில சும்மா கொண்டு வர மாட்டாரு. திட்டம் இல்லாம உன்னை பிரித்தெடுக்க மாட்டாரு. மற்றவங்க பார்வையில ஐயோ என்ன நீ சர்ச்சுக்கு போற, என்ன நீ ஒண்ணுமே இல்லை அப்படியே இருக்கிற, அவங்க தான் அப்படியே இருப்பாங்க. அந்த அப்படியே இருக்கிறன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதான் அப்படியே இருக்கும் உன்னை பார்த்து. ஆனால் நீ சர்ச்சுக்கு போகிறதுனால, ஆலயத்துக்கு போகிறதுனால ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொள்கிற, ஆண்டவரோடு கூட தினமும் சஞ்சரித்து வாழ நம்மளுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தராரு. ஸோ கர்த்தர் ஒருத்தரை தேடுக்கிறாரு. நோவாவுக்கு அப்புறம் அடுத்த ஆள் வராரு பாருங்க, ஆபிரகாம். பைபிளில் ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு எடுத்துக்கொள்ளும். 12வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக போகுது. கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. 12வது அதிகாரம் 1-3 ரொம்ப திட்டமாக சொல்கிறாரு. தேர்ந்தெடுக்கிறார்ல, எத்தனை பேரை தேர்ந்தெடுத்துக்கிறார்? கை தூக்குனீங்களா ரட்சிக்கப்பட்டன்னு எல்லாரையும் தேர்ந்தெடுத்துக்கிறார்ல. ஆனால் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்துன்னா நம்ம சொல்லிடுறாரு. ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நமக்கு தான் சொல்றாரு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ரெடியா? எத்தனை பேர் ரெடி? ஐயோ நான் வரமாட்டேன்ப்பா சொல்ற ஆட்களை குட்டியால தூக்காதீங்க. நானும் ஜோரா தூக்கிடுவேன். என்னை இப்போ டிக்கெட் வாங்கி போக சொல்றேன், போயிடுவேன். புரியுதா? இனத்தை விட சொல்ற பிரித்து எடுக்கும் போது உன்னுடைய ஃபர்ஸ்ட் தேசம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? யாருக்கோ பேசுறாரு, புரிஞ்சுக்கங்க. யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு. உன் தேசம் சாபத்தில் இருக்குது, புரிஞ்சுக்கங்க. உன் தேசம். ரெண்டாவது உன் இனம். யாரு? ஐயோ இனத்தை விட்டு எப்படி போவேன்? அதுதான் உனக்கு டெய்லி சொல்லி கொடுத்துனுக்குதுல்ல. வேண்டாது குப்பெல்லாம் சொல்லி கொடுத்துனுங்க. எல்லா குப்பையும் கேட்டுக்கின்னு நீ அந்த குப்பை மேட்டிலே இருப்ப. புரிஞ்சுக்கங்க, வார்த்தை இல்லை, ஆண்டுடைய வார்த்தை. உன் தேசத்தையும் உன் இனத்தையும், அடுத்தது என்ன? உன் தகப்பனுடைய வீட்டையும். யாருக்கு சொல்றாரு? உன் தகப்பனுடைய வீட்டை கூட நீ பிரிஞ்சுட்டு போ. எங்க அப்பா சொத்துன்னு உட்காந்துக்கிறல, அதை விட்டு போன்றாரு. உங்க தாத்தா சொத்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறல, அதை விட்டு போ சொல்றாரு. நீ என்னைக்கு அதை விடுறியோ அதில் அங்கதான் சாபமே இருக்குது. ஏதோ ஒன்று எத்தனை வந்து வச்சிருக்குது அந்த இடத்துல. அந்த சாபத்துக்குள்ள நீ உட்காந்துட்டு இருக்கிற. எல்லாத்தையும் விட்டுட்டு போ. அப்புறம் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதி. அத்தது குழந்தை இல்லை. ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா உன்னை எப்படி ஆக்குவ? நம்புவீங்களா? குழந்தை இல்லை, உன்னை பெரிய ஜாதி ஆக்க வேணாம். முடிச்சிருப்பாரு. ஆனால் நீ போனாதான் உனக்கு பெரிய ஜாதி, இல்லைன்னா கிடையாது. அப்புறம் பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கத்தா நம்ம எதை மட்டும் பிடிச்சிப்போம்? அந்த கடைசியை மட்டும் பிடிச்சிப்போம். என் பேரை மட்டும் பெருமைப்படுத்துங்க ஆண்டவர், என் பிள்ளைங்க பேரை மட்டும் பெருமைப்படுத்துங்க ஆண்டவர், எங்க குடும்பத்தை மட்டும் பெருமைப்படுத்துங்க. வேற எதுவும் யார் பேரை வேணாம், எங்க குடும்பம் என் பிள்ளைங்களை மட்டும் பெருமைப்படுத்துங்க. இந்த புத்தியை நீ ஃபர்ஸ்ட் எடுத்தாதான் உன்னை பெருமைப்படுத்துவார். கை தட்டுங்க. அந்த புத்தியை எடு, ஃபர்ஸ்ட் எடுங்க. பெருமைப்படுத்துவேன். பிள்ளைங்க என்ன அவங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன பெரிய அப்படியே சொல்லி கொடுக்குறது, அப்படியே நீ தாண்டா என்ன பெருமையாக வைக்கணும். அவரு பெருமையாக வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீ பெருமையாக வைக்கணும்னு அல்ல. இருக்கிற பேகு சைஸ் எல்லாம் பெருசாகிடும். அப்புறமா மாட்டிக்கின்னு எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு என்னை பெருமைப்படுத்திட்டாரு. ஐயோ தயவுசெய்து அதை விடுங்க. என்ன அப்புறம் என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே. ஏன்னா பெருமைப்படுத்திட்ட பிறகு அதுக்கு வந்த கெரிய பாரு, நிறைய சபிக்கும் நம்மளை பார்த்து. அதுக்கு வந்த வாழ்வை பாரு, நல்லா இருக்குமா, இது எப்படி போகுது பாரு, அப்படி. அதனால அந்த சபிக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சபிப்பார். நீ என்னை பார்த்து சபிச்சுன்னா உன்னை பார்த்து யார் சபிப்பா? நான் சபிக்க மாட்டேன், அவரே சபிப்பார். எனக்கு என்னத்துக்கு அந்த வேலைலாம்? என் வேலையை கூட அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால சபிக்காது இன்னொருத்தரை பார்த்து. என்ன சொல்றீங்க? கரெக்டா? வேதத்துல இருந்து தான் நான் பேசுறேன். அதனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போன 4வது வசனத்துல பாருங்க, 75 வயசுல புறப்பட்டு போனான். நீங்க என்ன சொல்லுங்க பாஸ்டர்?
நான் பாஸ்போர்ட்லாம் எடுத்துடுறேன், நீங்கள் என்னை அனுப்பி விடுங்க காசு போட்டு. என்ன காசு போட்டு என்னை அனுப்பி விடுங்க, நான் வரேன். என்ன ஒரு பேராசை. உன்னை அனுப்பவே மாட்டார் கர்த்தர், என்றைக்குமே அனுப்ப மாட்டார். அதே இடத்துல தான் இருப்பேன். உனக்கு வேணும்னா நீ முயற்சி செய். ஆண்டவரே என் பாஸ்போர்ட் வேணும், எனக்கு வீசா வேணும். இங்கே வீசா இல்லை, ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, நீ வேறு தேசத்துக்கு போன்றார். ஃப்ரீயாக, அந்த காலத்துலலாம் ஃப்ரீயாக. அப்போ உன்னை நான் ஆசீர்வாதம், உன் பெருமைப்படுத்துவேன். நீ அப்படியே இழுக்கும், அப்படியே எப்படி எது இழுக்கும்? ஃபேமிலி இழுக்கும். ஐயோ அந்த பாசம் இந்த பாசம். நீ இங்கே இருக்கிற வரையும் உனக்கு மதிப்பே இருக்காது. நீ போய் பாரு உன்னை எப்படி மதிப்பாங்க. ஃபோன் மேலே நீ ஃபோன் மறந்தா கூட அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் மேலே ஃபோன் வரும், அந்த மாதிரி மதிப்பாங்க உன்னை. ஸோ அந்த கதைலாம் வேணாம், நம்ம இந்த கதைக்கு வரலாம். ஓகேவா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால் 15வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் 5 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு? போயிட்டாரு ஆண்டு, அவருக்கு போயிட்டாரு, புறப்பட்டு போனான் வசல. போயிட்ட பிறகு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வர்றாரு. எங்கே பார்க்க சொல்கிறாரு? இது எல்லாத்தையும் பாரு, இப்படி காட்டுறாரா? இது எல்லாத்தையும் பாரு, இந்த பார், இந்த உலகத்தை பாருன்றாரா? எதை காட்டுறாரு? வானத்தை பாரு. அங்க என்னத்தை பார்க்குறாரு? அப்போ எந்த டைம்ல கூட்டின்னு வந்திருப்பாரு? நைட்ல. கர்த்தரோடு கூட நைட்ல பேசு. உன்னை ஆசீர்வாதத்துக்கு அவருக்கு ஒரு டைமும் இருக்குது. நைட்ல கூட்டிட்டு வந்தாதான் நீ இந்த அழகை பாப்படா சொல்லிட்டு நைட்ல வெளியில கூட்டின்னு வந்து என்ன பண்ற? வானத்தை அண்ணாந்து பாரு, உன்னால என்ன கூடுமானால் என்ன. இந்த மாதிரி தான் உன் சந்ததி இருக்குமா, இந்த மாதிரி தான் உன் சந்ததி இருக்கும் சொல்லிட்டு 8வது வசனத்துல 6வது வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். நட்சத்திரங்களை உன்னை என்ன கூட நீ அழைத்து வந்து அவரை வெளியே கூட்டிட்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தனியாக பிரிக்கும் போது கர்த்தர் தனித்துவமான ஆசீர்வாதங்களை உனக்கு வச்சிருக்கிறார். தனியாக பிரிக்கும் போது தனித்துவமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வீட்டில் தனியாக பிரிச்சின்னு போய்கிட்டு என்னையும் பிரித்தார், எங்கள் பிள்ளைகளையும் பிரித்தார். அங்கே ஒன்று கெனடியன் சிட்டிசன்ஷிப்பில் உட்காந்துக்குதுங்க, டிவைன். எப்படி பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. எங்கள் பாஸ்போர்ட்லாம் இந்தியன் பாஸ்போர்ட், அந்த அம்மா மட்டும் கனடியன் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. எப்படி இருக்குதுல்ல? ஸோ வித்தியாசமாக தான் பிரிப்பாருங்க, வித்தியாசமாக தான் செய்வார். ஈலாம் பார்க்காதுங்க, அவரை பாருங்க. ஆசீர்வாதம் வேணும்னா அவரை பாருங்க. இதெல்லாம் உனக்குள்ள இருந்தாதான், இந்த காரியங்களை உனக்குள்ள இருந்தாதான் அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நட்சத்திரங்களா கர்த்தர் தனித்துவமான ஆசீர்வாதங்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க தனித்துவமான ஆசீர்வாதங்களுக்கு? அப்போ நீ பிரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறியா? செப்பரேஷனுக்கு ரெடியா? இருங்க பாஸ், எங்கள் அப்பா மண்டியை போட்டேன், எங்கள் அப்பா அம்மா மண்டியை போட்டேன், எங்கள் தாத்தா மண்டியை போட்டேன், எங்கள் பாட்டி மண்டியை போகிறவங்க போட்டோம், உன் வேலையை பார்த்துன்னு போ. யாருன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்க கிட்ட இருக்குது. புரியுதா? கண்ணை திறந்து பாருங்க. ஆபிரகாமுக்கு பிறகு ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல வருது. அந்த ஆதியாகமம் 26:13 ஈசாக்குக்கு அந்த தேசத்துல போய் விதை விதைத்தான், அது 100 மடங்கு ஆசீர்வாதமாச்சான். இப்போ 100 மடங்கு 26:13 அதெல்லாம் எத்தெல்லாம் வாசிக்காதீங்க, என்ன பாருங்க போதும். என்ன 26:13 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே போகுது, ஈசாக்குக்கு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாக்கோபை தனியா பிரித்து கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்லுகிறாரு? நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேனா. நீ படுத்திருக்கிற பூமி, ஆதியாகமம் 28:13 நீ படுத்திருக்கிற பூமியை, நீ படுத்திருக்கும் போது இந்தியாவில் தான் படுத்துனுக்கிறன்னு வச்சுக்கோ, சென்னையில் தான் படுத்துனுக்கிறன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த படுத்திருக்கிற பூமியில் எந்த பூமியை பற்றி நீ யோசனை அந்த பூமி தான் உனக்கு சொந்தம். புரியல? புரிஞ்ச ஆமேன் கேமன் சொல்லாம ஏத்துக்கலாமே. எத்தனை பேர் கொழுக்கட்டை சாப்பிட்டு வந்துருக்கிறியோ தெரியல. இதெல்லாம் போற கேஸ் மாதிரி ஒன்றும் தெரியல. என்ன சிலதெல்லாம் என்ன வில்லியம் மட்டும் உஷாரா கை தூக்கினே இருக்கிறாரு, அவர் சீக்கிரம் போயிடுவார். ஓகே, யாக்கோபு தனியா பிரிச்சு அந்த படுத்திருந்த பூமி, எந்த பூமி?
நீ படுத்திருக்கிற பூமியில என்ன யோசிக்கிற? இந்த இடத்துக்கு எங்கே போகலாம், அங்கே எங்கே போகலாம், என்னத்தை சாப்பிட்லாம், அங்கே எந்த அழுக்கு பானிபூரியை சாப்பிட்லாம், இந்த இடத்துல போயிட்டு எந்த சோலாபூரியை சாப்பிட்லாம், இதெல்லாம் நீ யோசனை. அந்த சோலாபூரி பரோட்டா தான் உன் கண் முன்னாடியே வந்திருக்கும். நீ பரோட்டா மதியே தான் உட்காந்தே இருக்கணும். அல்லேலூயா. உண்மையாகவே சொல்கிறேன், மாற்றிக்கங்க. உங்களுடைய எண்ணங்கள் மாறினாதான் எண்ணம் போல வாழ்க்கை இருக்கும். எண்ணங்களை மாற்றுங்க. நானும் வித்தியாசமாக இருக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். வித்தியாசமாக இந்த வயசில் நான் என்ன செய்ய முடியுமோ வித்தியாசமாக இருக்கணும்னு பார்த்துனுப்பேன். ஸோ யாக்கோபை கர்த்தர் வித்தியாசமாக ஆசீர்வாதி. உனக்கும் உன் சந்ததிக்கும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதி. 28:14 உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் அப்படி தான் சொல்கிறார் பாருங்களேன். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நான் கர்த்தர்கிட்ட நான் பேசும்போது, நான் படுத்து தூங்கும் போது, அவர் படுத்திருக்கிற இடத்த கூட கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், இந்த இடம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் சொந்தமாகுமா. ஸோ நான் எதை யோசிக்கிறேன், நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன், என் கவலைக்குள்ளவே சாத்தான் என்னை உட்கார வச்சுட்டு இருக்கிறானா, என்னுடைய எல்லா ஒரிசுமே நான் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனா? இல்லை, நோ. ஒரு இருட்டு இருந்தால் அங்கே ஒரு வெளிச்சமும் இருக்குங்க. அந்த வெளிச்சத்துக்கு பதில் உண்டு. கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 28:15 யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ போ உன் சந்ததிக்குள்ளும் உனக்குள்ளும் சொல்லிட்டு அங்க சொல்லுது, சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்ய வரை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளே இருக்கிறத எத்தனையும் ஆசீர்வதிப்பேன். இப்படி சொல்லியிருந்தாருனாக்கா கர்த்தர் கண்டிப்பாக நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ கேட்குறதெல்லாம் என்னது? ஆண்டவரே, இந்த இடுப்பு வலியே போயிடணும், இந்த கை வலி போயிடணும், இந்த தலைவலி போயிடணும், என் கூட சண்டை போடுறவங்க காணா போய். வெரி லோக்கல். இதெல்லாம் லோக்கல் பிரச்சனை, புரியுதா? இதெல்லாம் லோக்கல். ஆண்டவருக்கு பெருசாக யோசி, பெரிய காரியங்களை யோசிங்க. நீ கை வலியோ கால் வலியோ உட்காந்து யோசிச்சுனாக்கா அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கிடக்குது ஒரு பக்கம் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கிற. என்னுடைய டெஸ்டினேஷன் வேற, நான் போக வேண்டிய தூரம் வேற. எனக்கு கர்த்தர் அதை கொடுப்பாரு. ஸோ யாக்கோபுக்கு பிறகு இன்னொருத்தர் வராரு. கேள்வி கேட்பப்பா, அமைதியாக உட்காந்துக்காதீங்க, புரியுதா? யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பு வராரு. யோசேப்பை எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறாரு? யோசேப்பு செல்ல பிள்ளை, வீட்டில் ரொம்ப செல்லம், அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. சொந்த சகோதரர்களை எடுத்துன்னு போய் எங்கே போடுறாங்க? குழியில் போடுறாங்க. அவங்கள குழியில் போட்டு இஸ்மவேலர் அவங்க கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு அவரை வித்துடுறாங்க. ஜஸ்ட் சிம்பிளா 20 வெள்ளிக்காசுக்கு அவரை விற்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், நீ விற்றுக்கோ, என்னென்ன பண்ணிக்கோ, என்னை தூக்கி போட்டுக்கோ, என்னை குழியில் போட்ட பாரு, அதுதான் என் சூப்பர். அந்த குழியில் தான் என்னை கர்த்தர் கண்டார், அந்த குழியில் தான் கர்த்தர் தூக்குறாரு. அந்த குழியில் போடலனாக்கா பாஸ்போர்ட் இல்லாமல் இன்னொரு தேசத்துக்கு போயிட்டார். யாரு? நம்ம யோசேப்பு. தெரிஞ்சுக்கங்க, பாஸ்போர்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, வீசாலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, பெரிய விஷயமே கிடையாது, எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆண்டவருக்கு. நீ நின்னா, நீ அவரை நம்பினா, நீ அவருக்காக வாழ்ந்தினா, நீ அவருக்காக செய்கிறனா, எல்லாத்தையும் சுலபமாக மாற்றுவார். குழியில் போட்ட பிறகு அந்த யோசேப்பை பார்த்து ஆண்டவர் தூக்கி எடுத்து அந்த இஸ்மவேலை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த தூக்கிட்டு போகும்போது அந்த குழியில் இருக்கிறவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலையும் தனித்துவம் அவருக்கு, தனியாக இருந்து என்ன திரும்ப முடிவு? பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. யோசேப்பு மேலே ஒரு நோக்கம் இருந்தது. யோசேப்பை சொல்றாரு, பரவாயில்ல, உன்னை குழியில போட்டா கூட, உன்னை ஜெயிலில் போட்டா கூட பரவாயில்ல, நீ தான் இந்த தேசத்தை ஆள போற. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்களை நம்ம நிறைய நேரங்களில் தூக்கி போட்டுடுறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து யோசிங்க, தயவு செய்து யோசிங்க. யோசிக்க வேண்டிய காரியம் இது. நிறைய நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிற திட்டங்களை நம்ம தூக்கி போட்டுடுறோம். ஒன்று வரும், எதனா ஒரு பெரிய பிளானை போட்டுக்கணும் உனக்கு சொல்லி குழப்பி விடுறதுக்கு ஒன்று வரும். அந்த ஒன்றை தூக்கி போடுங்க, ஆண்டவருடைய திட்டத்தை கேளுங்க. ஆண்டவரே, இந்த திட்டங்கள் எனக்கு வேணும், இந்த திட்டங்கள் வேணும். அந்த சில நேரங்களில் சிலர் கொண்டு வர பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
மனஸ்தாபத்தை உண்டாக்கும், கவலையை உண்டாக்கும், சமாதானம் இல்லாம ஆக்கும். அதே கர்த்தர் கொடுக்குறான்னா சிரிப்போடு போவீங்க, சமாதானத்தோடு போவீங்க. ஆனா அந்த கர்த்தர் சிரிப்போடு போறதையும் சமாதானத்தை தரதையும் ரொம்ப நாள் எடுத்துப்பீங்க, யோசித்துக்கினே இருப்பீங்க. ஏன்னா இன்னொரு 10 பேர் சொல்லிட்டோம் உனக்குன்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஒன்று வந்து சொல்லும் பாரு, அங்கே லேண்ட் வாங்கி போட, இங்கே ஒரு தொட்டி வாங்கி போட, இங்கே ஒரு கடை வாங்க, இங்கே ஒரு கடையை தொடங்க, இதெல்லாம் கேட்டுப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டமே இல்லை. ஆண்டவருக்கு உனக்கு கடை வச்சு தரதும், உனக்கு வீடு வாங்கி தரதும், உனக்கு வந்து ஒரு துணி கடை விற்று தரதும் அதெல்லாம் ஆண்டவர் சுலபம். உன்னை பெருமை பத்துறது தான் மனுஷனுக்கு கஷ்டம். அதை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். கர்த்தர் தான் உன்னை பெருமைப்படுத்த முடியும். ஸோ யோசேப்பு குழியில் போட்டதுக்கு காரணமே, நீ குழியில் இருப்ப, ஒரு நாள் எல்லாரும் முன்னாடி உன்னை பிரைம் மினிஸ்டராக நிற்க வைப்பேன். பியூட்டிஃபுல் காடுங்க, வண்டர்ஃபுல் காடுங்க அவரு. அந்த தகப்பனு நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் இருக்குத, இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. உங்களை சீன் சொல்றதுக்கு இடம் கொடுங்க, உங்களை தூக்கி போடுறதுக்கு இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கு இடம் கொடுங்க. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பெரிய உயர்வு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. விடமாட்டாருங்க. கர்த்தருடைய தனித்துவமே, தனிமைப்படுத்தி தனித்துவமே வித்தியாசமாக இருக்கும். உன்னை தனிமைப்படுத்துகிறதுனால நீ நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிற, அவருடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்காக நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் உயர்த்தி காட்டுகிற தேவன். யோசேப்புக்கு அப்புறம் பாருங்க, இன்னொரு பெரிய ஆள் வராரு, பெரிய ஆளுங்க அவரு. இவரை தான் குழியில் கொண்டு போய் போட்டாங்க வாலிப வயசுல. இன்னொருத்தர் பிறக்கும் போதே அவரை மறைச்சிட்டாங்க, பிறக்கும் போதே டப்பால போட்டு அனுப்பிட்டாங்க. யார் அவரு? பிறக்கும் போதே ஒரு பெட்டியில போட்டு அந்த குழந்தைய வெட்டின்னு சொல்றாங்க எல்லா குழந்தைகளும். அப்போ அந்த பெட்டியில போட்டு நதியில அனுப்பிடுறாங்க. பிறக்கும் போதே பிரித்து எடுக்கிறாருங்க, பிறக்கும் போதே. ஸோ உன்னை கர்த்தர் பிரித்து எடுத்து தான் வச்சுட்டாரு. ஆனா நீ என்ன பண்ற? அந்த வீட்டார் கூடவே உட்காந்துட்டு இருக்கிற, அந்த வீட்டையே யோசிச்சுட்டு இருக்கிற, எல்லாம் பழசையே யோசிச்சுட்டு இருக்கிற, பழைய காரியங்களே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பழசை நீங்கள் என்னைக்கு தூக்கி போட்டு எறிகிறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மளை ஒரு நதி மூலமாக அனுப்புகிறாரு இன்னொரு கண்ட்ரிக்கு. ஒருத்தருடைய லெவலை பாருங்களேன், குழியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புகிறாரு. மோசே ஆபிரகாம போக சொல்கிறாரு வேற இடத்துக்கு. இவரை பாருங்க, இந்த மோசையை பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நதியில் போட்டு அனுப்பிடுறாங்க. இந்த நதியிலேருந்து இந்த இடத்துலேருந்து அந்த கார்னருக்கு அனுப்புகிறாங்க. பார்வோனுடைய மகள் அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு யார் வரா? ஒரு ராஜாவுடைய மகளே வராங்க, மோசே. ஏன்னா கர்த்தர் பிறப்பிலேயே ஒரு நோக்கம் வச்சுட்டாரு. உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் வித்தியாசமாக வச்சிருக்கிறேன், நான் பிரித்தெடுத்திருக்கேன் சொல்லி பிறப்பிலேயே கர்த்தர் பிரித்தெடுத்துட்டாரு. பிரித்தெடுத்து அந்த அதிகாரத்தில் யாத்திராகமம் 2வது அதிகாரம் அப்படியே தொடங்குது மோசையை பற்றி. அதிகாரத்தில் இருந்து மோசேவுடைய கர்த்தர் தனியாக பிரித்தெடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். மோசே கர்த்தர் பிறக்கும் போதே குழந்தையில பிரித்தெடுக்கிறாருங்க. பெட்டியில குழந்தைய வைத்து அனுப்புறாங்க, அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருக்கிறாங்க. அங்க பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறாரு. ஆண்டவருடைய ஒரு கோல் என்னன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஒருத்தர் தேவை எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு அனுப்புறாருனாக்கா இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க எனக்கு ஒரு நபர் தேவை, ஒருத்தர் தேவை. அந்த நபரா நீங்க இருக்கிறீங்கனாக்கா உன்னுடைய ஸ்டைலு, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய உயர்வுகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுப்பதற்கு நான் செல்ஃபிஷா வாழ்றதுக்கு இல்லை, நான் சும்மா வாழ்றதுக்கு இல்லை. ஆனா கர்த்தர் என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் யாருக்கோ என்னை உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. யாருக்கோ என்னை உபயோகப்படுத்தணும். எத்தனை பேர் ஆண்டவர் அறியாதவங்களை நீங்க பார்க்கும் போது எப்படி பார்க்குறீங்க? நான் துக்கமா பார்ப்பேன். ஆண்டவரே, இவங்க உம்மை பத்தி தெரியாம இருக்குது ஆண்டவரே, இவங்களுக்கு உங்களை பத்தி தெரியலையே. நல்லா படிச்சிருப்பாங்க, குவாலிஃபைடு வெல், ஆண்டவரை பத்தி தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே போயிட்டு இப்படி தான் என்ன இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எத்தனை தடவை போட்டாலும் புரியாது. என்ன பண்ணுறாங்க, எதுக்கு பனிஷ்மெண்ட்டா? நான் நினச்சிப்பேன், ஐயோ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு போல.
ஏதோ தப்பு செஞ்சிட்டார் போல, அதனால இன்னைக்கு வந்து அவர் இப்படி பண்ண சொல்லிக்கிறார். நம்ம டீச்சர் கிட்ட தான் பண்ணியிருக்கணும். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? நான்லாம் பண்ணியிருக்கிறேன். டீச்சர் பண்ண சொல்லுவாங்க, லேட்டாக வந்துட்டா 1 2 3 பண்ணினே இருக்கணும். டீச்சர் முன்னாடி பண்ணிடலாம், நீ போய் எங்கெங்கயோ போய் உட்காந்துன்னு பண்ணுறேன்னா அப்புறம் அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ கர்த்தர் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இப்படி வர. இதுனா பரவாயில்ல, ஒருத்தர் செருப்பை கையிட்டு அடிச்சுக்கினாரு. நான் திரும்பி திரும்பி பாரு, அட பாவி, இதெல்லாம் உனக்கு யார் நான் சொல்லி கொடுத்தா? செருப்பை எடுத்து அடிச்சுக்கிறாரு, பட்டுக்கு பட்டுக்கு பட்டுக்கு. அப்போ உன் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரா இல்லையா? நீயே உன்னை செருப்பால் அடிச்சுக்கடா சொல்றார். அப்புறம் தான் சொல்லிக்கிறாரு, நீயே உன்னை செருப்பால் அடிச்சுக்கோ. செருப்பு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த செருப்பே போட்டு நந்துன்னு போறாரு. கடவுளுக்கு சொல்லிட்டாரா, நானே என்னை செருப்பால் அடிச்சுக்கிறேன் கடவுளே, அதனால் செய்ய வேண்டியது எதை பார்த்து செய், முடிஞ்சிச்சா? நம்ம அப்படி இல்லை. இந்த ஆராதிச்சோம், ஆண்டவரை துதிச்சோம், கேட்குறோம், கொடுக்குறாரு. ஆனால் லேட்டாக வாங்கிக்கிறோம் அவர்கிட்ட. சீக்கிரம் வாங்க வேண்டியதெல்லாம் யோசித்து 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 இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இப்படி போடலாமா, அப்படி போடலாம், லேட்டாக வாங்கிக்கிறோம். செய்யாதீங்க, குயிக்காக பண்ணுங்க, குயிக்காக யோசிக்க. அதெல்லாம் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறாரு. ஸோ அங்கே பார்வோனுடைய குமாரத்தை என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படி கோலை நிறைவேற்றார் கர்த்தர். என் கோலே நீ இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து மீட்டு கொண்டு வரணும்யா. மோசேயுடைய கோலே அதான். மோசே சொல்லுகிறாரு 4:10 யாத்திராகம் 4:10, கர்த்தாவே எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய். என்ன பேச தெரியாது? நான் திக்குவாயி, எனக்கு பேச தெரியாது, நான் மந்த நாவு. அதுக்கு கர்த்தர் என்ன நம்ம பதில் சொல்கிறாரு? பயங்கரமாக சொல்லுவார் கர்த்தர், ஆண்டவரே நான் திக்குவாய் ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, என்ன போய் அனுப்புறீங்களா ஆண்டவரே பார்வோன் கிட்ட, ஒரு ராஜா கிட்ட. ஆண்டவரில் அந்த அந்த 4வது அதிகாரம் 10வது வருஷத்தில் அதுக்கு ஆண்டவர் ரொம்ப கிண்டலாக பாருங்களேன். போய உன்னை சொல்லிட்டேன், பேசு, பார்வோன் கிட்ட போய் பேசுன்னு சொல்கிறேன், நீ ரொம்ப பண்ணிக்கிற, மந்த வாய், நாக்கு, பேச வராதெல்லாம் சொல்கிறேன். அது கதை, அந்த வாயை நான் தானே உண்டாக்குனேன். சிம்பிள் ஆன்சருங்க, சிம்பிள் ஆன்சரு. அதனால தான் சொல்கிறேன், யார் முன்னாடியும் பேசுறதுக்கு, உண்மை பேசுறதுக்கு பயப்படாதீங்க. யார் முன்னாடியும். எனக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் பயங்கரமாக கொடுத்துருக்காரு எங்கள் 2 பேருக்கும். உண்மை பேச, நீ எனக்கு பகையானா கூட பரவாயில்ல, உண்மை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இருக்கிறத சொல்லிட்டு போங்க. நீ என்னைக்கு பொய்ய உன்னை உள்ள வச்சுக்கிட்டு நீ பேசுறியோ, கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. நோ, மந்த நாவு, என் நாக்கு பேச வராது ஆண்டவரே, நான் போய் ஒரு ராஜா முன்னாடி எப்படி நிற்பேன்? அந்த வாயை நான் தான் செஞ்சேன். அந்த வாயை உருவாக்குனதே இந்த பல்லு, நாக்கு, நீட்டுற இதெல்லாம் நான் தான் உனக்கு உருவாக்குனேன். இதை போய் நீ பேச தெரியாதுன்னு சொல்றிய, நீ போ, அவனை பேச தெரியாமல் விடுவேன், பேச பண்ணாமல் விடுவேன். ஸோ இவர் போய் எல்லா மேட்சுக்கும் பண்ணுறாரு. பார்வோன் அசந்துடுறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவர் அந்த இடத்துல, மோசே அந்த இடத்துல அவங்களெல்லாம் கொண்டு வராரு. ஸோ நீ ஆண்டவர், ஆனால் நான் தான், நீ போ, உன்னுடனே இருந்து நீ பேச வேண்டியவைகளை உனக்கு அறிவிப்பேன் எல்லா இடத்துலையுமே. இதுதாங்க நம்ம பிடிச்சிக்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த வார்த்தைகளை தான் நம்ம பிடிச்சிக்கணும். நீ பேச வேண்டியவைகளை உனக்கு அறிவிப்பேன். ஸோ காட் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரிதிங். உன்னை பிரித்தெடுத்திருக்கிறாருனாக்கா, உன்னை தனியா வைக்கிறாருனாக்கா, காட் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரிதிங். யூ ஹாவ் டு பிலீவ் இட், தட்ஸ் ஆல். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் காட். நீ நம்பணும், அதை நீ பிலீவ் பண்ணணும், நீ வந்து அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். whatever it may be, நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறனாக்கா, don't expect அப்படியே லவ்லி வேர்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். ரொம்ப அழகாக ஜனங்க என்கிட்ட பேசுவாங்க, நல்லா இருக்கும், என்னை பிரித்தெடுத்த என்னை மதிப்பாங்க. காரி தூப்புற அளவுக்கு தான் உன்னை வைப்பாரு, அங்கே தான் உன்னை உயர்த்துவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரித்தெடுத்த தேவன் என்னைக்குமே கைவிட மாட்டாருங்க. உன்னை பிரித்தெடுத்த போது அவர் உனக்கு ப்ரோக்ராமே வச்சிருக்கிறாரு. கையில் ப்ரோக்ராமோட தான் வருவார். உன்னை பிரித்தெடுக்கிறாருனாக்கா ஒரு ப்ரோக்ராம் உன் கையில் இருக்குது. Believe it. இன்னைக்கு நம்புகாத, அவர் கையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நான் நம்புறேன் ஆண்டவரே, இன்னமும் என்னுடைய ப்ரோக்ராம் இஸ் நாட் ஃபினிஷ்ட் ஆண்டவரே, உங்கள் கையில் இருக்குது. இட்ஸ் நாட் எட் ஃபினிஷ்ட்.
ஒரு நாளை எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறான்னா அவருடைய ப்ரோக்ராம் அவருடைய கையில் இருக்கிறது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, செப்பரேஷன் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரிப்பரேஷன். எத்தனை பேருக்கு பிடிக்குது? செப்பரேஷன் இஸ் ஆல்வேஸ் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் ப்ரிப்பேர் பண்றாருனாக்கா நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நோ, அது முடிஞ்சிச்சு. ஆண்டவர் பார்த்துப்பார் மீதியெல்லாம். ஸோ ஒரு செப்பரேட் பண்ணி உன்னை கொண்டு வராருனாக்கா உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுக்காக? உயர்த்துவதற்காக, உன்னை பெருமையாக வைப்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வதற்காக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மோசேக்கு அப்புறம் இன்னொருத்தர் வராரு. என்ன அவர் பேரும், அவருடைய பேர் கூட முன்னாடியே சொல்லலை, ஆனால் திடீர்னு அவர் வராரு, யோசுவா. அந்தபடி அப்படியே யோசுவா ஒரே வார்த்தையில், நூனின் குமாரனாகிய யோசுவா வந்து மோசேக்கு ஒரு பேக் போனாக இருந்தார். மோசே எந்த இடத்துலையும் யோசுவாவை கூப்பிட்டு யோசுவா நீ இதை செய்யின்னு சொல்லவே இல்லை. ஆனால் யோசுவாவுக்கு தெரியாது மோசேக்கு அப்புறம் நான் தான் வரப்போறேன்னு தெரியாது. கர்த்தர் பாருங்க எப்படி கண்ணை வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஆலயத்தில் யார் நீங்க நல்லா செஞ்சுட்டே இருக்கிறீங்களோ அவங்க மேல ஸ்பெஷல் கண்ணு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹலோ, நல்லா யோசிங்க. மோசே கூடவே ஊழியம் செஞ்சவர் யோசுவா. மோசே கூடவே இருந்தாரு. ஒரு நாள் கூட மோசே யோசுவா இங்க வா, என் பக்கத்துல நெல்லு, அந்த ஊழியத்தை போய் நீ செஞ்சுட்டு வா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட போய் நீ பேசிட்டோ, ஒரு தடவை கூட சொல்லல. ஆனா இந்த இடத்துல மோசேக்கு அப்புறம் யாரு? பெரிய கேள்விக்குறி. மோசேக்கு அப்புறம் யாரு? பெரிய கேள்விக்குறி. வராருங்க. நான் தான் உன் மேல கண்ணை வச்சுட்டேன். எப்பயோ நீ ஒரு கிரவுட்ல இருந்த, ஒரு கும்பல்ல நீ இருந்த, ஆனா உன் மேல நான் கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தேன். ஹலோ, ஆண்டவர் அவர் பாட்டுன ஒரு வேலையை செஞ்சார். யோசுவா அவர் பாட்டுன ஒரு வேலையை செஞ்சார். நாங்கள் போன சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 வயசு பாஸ்டர் ஒருத்தர் வருவார். 80 வயசு, ரொம்ப ஒல்லியாக இருப்பார், வெரி லவ்விங் பர்சன். அழகாக கார் ஓட்டின்னு வருவார். வந்துட்டு எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு, காஃபி சாப்பிட்டுக்கிட்டு, ஈட்டபிள்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பிஸியாக இருப்பாங்க சர்ச்சில். இவர் போய் எல்லா சேர்ஸையும் அழகாக போட்டுட்டு ஒரு வேக்யூம் கிளீனர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் ஒரு ப்ரூம் எடுத்துப்பார். வேண்டாத குப்பையெல்லாம் எடுக்க முடியாதெல்லாம் அவர் பாட்டுன்னு செஞ்சிட்ருப்பார். அவர் பாட்டுக்குன்னு டாய்லெட் போவார். நான் ஒரு நாள் ஃபுல்லாக அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். டாய்லெட் போவார், டாய்லெட்டு க்ளீன் பண்ணிட்டு வருவார். பாஸ்டர், இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், 80 வயசு. நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன ஒரு தாழ்மை, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் இது பண்ணேன். அதே மாதிரி உனக்கு தெரியாது கர்த்தர் உன் மேலே கண்ணை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? கிடைக்கிறது ஒரு 2 hours தான். 2 hours போனீங்கன்னாக்கா வெளியில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அந்த பைசாவோட, அந்த காசோட, அந்த உடைய எல்லா கிருபைகளோட உனக்கு அதிகமாக தருகிறவர் இயேசு. இந்த 2 hours என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, யார் பார்க்குறாங்கன்னு செய்யாத. ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் நான் இப்போல்லாம் சொல்கிறது, அவங்கவுங்க சேரை அவங்கவுங்க தூக்கி போடுங்கன்றது. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் நீ உன் சேரை தூக்கி போடுவ. ஸோ நல்லா யோசிக்கலாமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னாக்கா நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்? எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது, எல்லாமே அவர் எனக்கு ஃப்ரீயாக தரப்போகிறாரு, எல்லா ஆசீர்வாதம். பட் நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? யோசிங்க. ஸோ யோசுவாவுக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாரு. என்ன தெரியுமா? நிறைய நீ பலன் கொண்டு திடமானதாயிரு எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன். நான் போகிற இடத்துலலாம் ஒரு காரியத்துக்கு ஆண்டவரை தேடினாருங்க யோசுவா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாவீது வராரு. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயமே, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவரும் ரிஜெக்டட் பீஸ். அவங்க வீட்டில் அவரெல்லாம் முன்னாடி கூப்பிடல. நாங்களாம் ராஜாவை பார்க்க போகிறோம், அடுத்த ராஜா யாருன்னு கேட்கறதுக்கு நாங்கள் போகிறோம், நீ போடா ஆடு மேய்ச்சிட்டு வாடா. அதான் சொல்கிறேன்னா, இந்த கடைக்கோட்டிங்களெல்லாம் அப்படி அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ போ ஆடு மேய்ச்சிட்டு வா, நீ எல்லாம் யூஸ்லெஸ், என்ன நீ எல்லாம் பேசாத, உனக்கெல்லாம் கிடைக்காது. அவர் அங்கே தீர்க்கதரிசி ஆசீர்வாதம் பண்ணி பார்க்குறாரு. அவர் எப்படியாச்சும் ராஜாவாக்கணும், இதுதான் என் முதல் பையன்,
ஈசாய் போய் காட்டுறாரு, இதுதான் என் 2வது பையன், இதுதான் 3வது பையன். எல்லாமே ரிஜெக்டடு. குடும்பமே ரிஜெக்ட் பண்ண ஒரு பீஸை எங்கயா அவன் கேட்குறாரு. எங்க அவன் கொண்டு வாங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சவன் வர்றாங்க. எந்த ட்ரெஸ்ல வந்திருப்பாரு, எந்த அழுக்கு ட்ரெஸ்ல வந்திருப்பாரு, வனாந்தரத்துல இருந்து வந்திருப்பாரு, ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு வந்திருப்பாரு. அங்க ஒரு தீர்க்கதரிசி முன்னாடி வந்து நிக்கிறாரு. பார்த்த உடனே நீதாண்டா ராஜா, நீதான். சே, அதெல்லாம் கர்த்தர் மட்டும்தாங்க செய்ய முடியும். அதை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புறீங்கனாக்கா இந்த செய்தியை உங்களுக்குள்ளே அரைக்க வைங்க. இந்த செய்தி உங்களுக்குள்ளே அரைச்சிக்கிட்டே இருக்கட்டும். இந்த செய்தி, ஆண்டவரே என் மேலே ஒரு நோக்கம் வச்சுருக்கிறீங்க, என் மேலே ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க, என் மேலே ஒரு பெரிய பிளான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஆண்டவரே, நிறைவேற்றுங்க ஆண்டவர். நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்ற. ஆடு மேய்த்தவனை அரண்மனையில் தூக்கி வைத்தவருங்க ஆண்டவர். அரண்மனையில் தூக்கி வச்சார். ஆடு மேய்ச்சவனை அரண்மனையில் தூக்கி வச்சு அழகு பார்த்தார். ராஜாவாக அழகு பார்த்தார். சகோதரர்களாக ஒதுக்கப்பட்டவங்க. ஆனால் தாவீதுக்கு ஒரு அசால்ட்டான தைரியம். எடுத்தவொடனே கோலியாத்தை அட்டாக் பண்றாரு பாருங்க. அதாவது தாவீது சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, எந்த போராட்டம் வந்தாலும் நான் மனுஷர்களோடு பண்ற யுத்தம் கிடையாது, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். சோ கர்த்தர் பிரித்தெடுத்தவனுக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. அதை நம்புங்க. தயவுசெய்து சொல்றேன், கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறாருனாக்கா எல்லாருக்கும் நடக்கிற போராட்டம் மாதிரி உனக்கு இருக்காது. உன் போராட்டம் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்பதானே உன்னை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. தெரியுமா அப்படி ஆயிடுச்சோம், தெரியுமா இப்படி ஆயிடுச்சோம், தெரியுமா. அந்த தெரியுமான்னு போடுறாங்களே அதாங்க உன் ஆசீர்வாதமே. நீ செப்பரேட்டா நிக்கிற. நீ தனித்துவம். உன் தனித்துவமே வேற. நீ தனியா இருந்தாலும் உன் தனித்துவமே வேற. பிலீவ் இட். நான் சொல்றேனே, நம்புங்க. டோன்ட் ஃபீல் பேட், ஐ எம் லோன்லி. நான் தனியா இருக்கிறேன். இல்ல நீங்க தனியா இல்ல. You are going to receive. நீ நம்ப தான் போற, நீ பார்க்க தான் போற. ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க தான் போறார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் பிரித்தெடுத்தவனுக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆமென். ஒரு போராட்டம் உண்டு. கர்த்தர் எல்லாரும் முன்னாடி உன்னை பெருமைப்படுத்துவதற்காக பிரித்து எடுக்கல. உன்னுடைய பெருமை வித்தியாசமா அழகா உன்னை நீ மட்டும்தான் சொல்லி உன்னை உயர்த்தி வைப்பார். ஆடு மேய்த்துட்டு இருந்தவனுக்கு எப்படி ராஜா போஸ்ட் அரண்மனையில்? ஆடு மேய்ச்சிருந்தவனுக்கு என்னங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு என்ன தகுதி இருக்குது? பட் கர்த்தருக்கு எல்லாமே, நீ கர்த்தரை தேடும்போது எல்லா தகுதிகளையும் உன்னை தருவார். ஸோ கஷ்டங்கள் வழியாக, துன்பங்கள் வழியாக, வெட்கத்தின் வழியாக அசிங்கப்பட்டாதான், அவமானப்பட்டாதான், வேதனைப்பட்டாதான் உன்னை பெருமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்கிறார். சும்மா இல்லை, உன்னை பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லா குழப்பங்கள் மத்தியில தான் உன்னை தூக்கி பிரித்தெடுப்பார். உனக்கு மட்டும் எதுவுமே நடக்காது. உனக்கு மட்டும் பெருமையாக பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. உனக்கு மட்டும் எல்லாம் லேட்டாக தான் ஆகும். உனக்கு மட்டும் வேஸ்ட் அப்படின்வாங்க. உனக்கு மட்டும்தான் யாருக்கும் நடக்காதது நடக்கும். அதான் கர்த்தர். அல்லேலூயா. அதான் கர்த்தர். ஆனா நீ கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இரு. அதை தான் கர்த்தர் விரும்புறாரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பிரித்தெடுத்தாரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசி வித்தியாசமா பிரித்தெடுத்து உபயோகப்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்துவே தனியாக தான் பிரித்தெடுக்கப்பட்டார். அவருடைய பிறப்பே ஒரு தனித்துவமா இருந்தது. அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னா தனியா இருந்துச்சு. வான சாஸ்திரிகள் பிறந்தது எங்க? மாட்டு தொழுவத்துல. வான சாஸ்திரிகளும் விஞ்ஞானிகளும் மெய்ப்பர்களும் தேடிக்கிட்டு வராங்க. ராஜாவே அசந்துட்டான் ஒரு அளவுக்கு, ஒரு கட்டத்தில். யார் பிறந்திருக்கிறா அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து பண்ணும். இயேசு கிறிஸ்துவே பிரித்தெடுக்கப்பட்டவராக தான் இருந்தார். சீஷர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். வந்த உடனே ஆண்டவர் பிரித்தெடுக்கிறாரு 12 பேரை. அப்போஸ்தலர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஊழியக்காரர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். மிஷனரிகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த காலத்தில் மிஷனரிகள் எழும்பலனாக்கா, இந்த நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே இந்த பைபிள் நம்மளுக்கெல்லாம் கிடச்சிருக்காது.
சிலரெல்லாம் பிரித்தெடுத்தாருங்க. உள்ளூர்ல இருக்கிறவங்கள இல்ல, பாஷையே தெரியாதவங்களை கொண்டு வந்தாரு. பாஷையே தெரியாது, வேற நாட்டு மொழி, அவங்க இங்கிலீஷ் பேசுறவங்க, ஜெர்மன் பேசுறவங்க, வேற லாங்குவேஜ் பேசுறவங்களை பிடிச்சிட்டு வந்தார் ஆண்டவர். பிரித்தெடுத்து கொண்டு வந்தாரு. ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தமிழ் பைபிள் எழுதிருக்கலாம்ல? பர்மீஸ் லாங்குவேஜ்ல, பர்மால இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து பர்மீஸ் லாங்குவேஜ்ல எழுந்திருக்கலாம்ல? ஏன் கர்த்தர் செய்யல? ஏன் கர்த்தர் ஜெர்மனில இருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்தாரு? ஸோ பல மொழிகளில் கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை கொடுத்தாருங்க அவங்களுக்கு. பிரித்தெடுக்கிறாருனாக்கா எத்தனை சாக்கியங்களுக்கு தராரு பாருங்க. நீங்க நினைப்பீங்க, நான் வேற தேசத்துக்கு போறேன், நான் எப்படி வாழ்வேன், நான் என்ன பண்ணுவேன்? பிரித்தெடுக்கும் போது கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் தருவார். How to deal with the local people, how to speak, நீ எப்படி பேசணும், நீ எப்படி இருக்கணும், நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கர்த்தர் உன் கூட டீல் பண்ணுவார், உனக்கு சொல்லி தருவார். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா வில்லியம் டெண்டல், ஃபர்ஸ்ட் பர்சன் டைரக்டா பைபிளை ஹீப்ரூல இருந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தவர் வில்லியம் டெண்டல். ஹீப்ரூல இருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்த்தவர். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீகன்பால், இந்த தமிழ் பைபிளுக்கே ஒரு பெரிய வரலாறு உண்டாக்குனவருங்க, சரித்திரத்தை படைச்சவர். ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்து அவர் இங்கே கற்றுக்கிட்டு, பாஷையை கற்றுக்கிட்டு, கையில் இந்த ஒரு விரல்ல எழுத கற்றுக்கிட்டு போட்டு இந்த இடம்லாம் புண்ணாகி அவர் சிறைச்சாலையில் தரங்கம்பாடியில் இருக்கும்போது இந்த வேதத்தை எழுதினாருங்க. இன்னைக்கு தான், அதனால தான் நம்ம இந்த வேதத்தை தமிழில் வச்சிருக்கிறோம். எத்தனை தியாகங்கள், எத்தனை இதுதான் கர்த்தர் பெருமைப்படுத்துறாருங்க. இப்படிதான் பெருமைப்படுத்துவாரு, இப்படிதான் உன்னை உயர்த்தி பெருமைப்படுத்துவாரு. இன்னைக்கு ஜீகன் பாலை பத்தி, ஐயாவை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம்னாக்கா இந்த மொழியை கத்துக்கிட்டாரு. எல்லாம் அந்த இனத்தாரோடு கூட சேர்ந்து மொழியை கத்துக்கிட்டு அவர் பேசினாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லியம் கேரி, செவரல் லோக்கல் லாங்குவேஜ்ல மொழிகளில வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். மெயினா பார்த்தீங்கன்னா ஹிந்தி, சான்ஸ்கிரிட், பெங்காலி, அசாமிஸ், இந்த 4 மொழிகளில மெயினா எழுதினாரு. சில பாகங்களை, வேதத்தினுடைய சில பாகங்களில் மற்ற ட்ரைப்ஸ் மொழியில மொழிபெயர்த்தாராம். விடுங்க, பயங்கரம் பாருங்க. இப்படி உயர்த்துகிற தேவனுங்க, இப்படி உயர்த்துகிற தேவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடோனிராம் ஜட்சன், அமெரிக்கன் பாப்டிஸ்ட் மிஷனரி. இவர் என்ன பண்றாரு? பர்மால போறாரு. 51 வருஷங்கள், இல்ல 51 இல்ல, இவர் பர்மால நிறைய வருஷங்கள் அங்க இருந்து என்ன பண்றாரு? அங்க பர்மீஸ் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கிறாரு. இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? ஒரு அமெரிக்கன் பர்மீஸ் கத்துக்கிறாரு பாருங்க. இங்க எனக்கு தமிழே தெரியாது பாஸ்டர், 91 சங்கீதம் கூட என்னால் படிக்க முடியாது பாஸ்டர். ஹலோ, உன்னை பார்த்து சிரிப்பாரு கர்த்தர், புரியுதா? பர்மீஸ் லாங்குவேஜ்ல. அடுத்தது பாருங்க, ஹட்சன் டைலர், பிசிஷியன். அவருடைய லைஃப்ல அவர் டிரான்ஸ்லேட்டர், பிசிஷியன் வேற. ஸோ பிரிட்டிஷ் மிஷனரியா இவாஞ்சலிஸ்டா இருந்தாரு, டிரான்ஸ்லேட்டரா இருந்தாரு, பிசிஷியனா இருக்கிறாரு. மிஷனரி டு சைனால போயிரு சைனீஸ் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கிறாரு. சைனீஸ் லாங்குவேஜ்ல நான் சொல்றேன், இவங்கெல்லாம் 17 வயசுல 21 வயசுல இப்படி போனாங்க. ஹலோ, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? எதனா ஒரு தீவிரமா ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை, அவனை பாரு எப்படி இருக்கிறான், அதை பாரு எப்படி இருக்குது, அந்த ஆக்டர் பாரு எப்படி இருக்குது. ஐயோ, சிலது யூடியூப்ல போடுதுங்க பாருங்க, பா சகிக்கல பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு அதான் லைஃப். பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கினாக்கா அப்படியே ஃபேமஸ் ஆகணும்னாக்கா யூடியூப்ல வந்துடுறாங்க. யூடியூபே அவங்களுக்கு ஒரு நரகம் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு அதில் ஃபேமஸ் ஆகுறாங்க. நல்லா படிங்க. ஸோ இந்த மாதிரி இது மாதிரி நிறைய மிஷனரிகள் உலகத்தில் பல லாங்குவேஜில், பல மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்து வேற நாட்டிலேருந்து வந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க, வேற நாட்டிலேருந்து. ஸோ இப்படி இன்னும் அநேக ஊழியர்கள், மிஷனரிகள் பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கர்த்தர் பிரித்தெடுத்த பாத்திரங்களாக விளங்கினாங்க. கர்த்தர் பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, சும்மா இல்லை. இன்னைக்கு சர்ச்சை முடிஞ்சு போயிட்டு நான் பிரித்து எடுக்கிறேன் ஓரமாக இப்படி போகாதீங்க. என்ன, நான் பிரித்து எடுக்கப்பட்டேன், நான் செப்பரேட்டட்னு ஓரமாக இப்படி போயிடாதீங்க. எல்லாரும் கூடவும் இருங்க. என்ன, நான் பிரித்து எடுக்கப்பட்டுக்கிறேன்னு ஓரமாக இப்படிலாம் போகலாம். பிரித்து எடுக்கப்பட்டுக்கிறேன், அவங்கள பார்த்து ஓரமாக போ, அவங்கள பார்த்து 3 அடி தூரம், அதெல்லாம் கிடையாது. நோ, போ, கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல்.
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லு. நீ என்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறியோ, நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக பட்டவளாக உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் பிரித்தெடுக்கும் போது வித்தியாசமா தான் உயர்த்துவார். அதாவது உன்னை உட்கார்ற இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. போனோம், நீ வெளியே போகணும். சில நாட்டில் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது வெறுப்பாக இருக்கும். என்ன இப்படிலாம் இவங்க உழைச்சிருக்கிறாங்களே, நான் என்ன செஞ்சேன் ஆண்டவர் உமக்காக? இவங்கெல்லாம் இப்படி உழைக்கிறாங்களே, இப்படி உழைச்சிருக்கிறாங்களா ஆண்டவரை? என் வேலையை தவிர, என்னுடைய மற்ற காரியங்களை தவிர, என் குடும்பத்தை தவிர கர்த்தருக்காக நான் வேற என்ன வேலை செஞ்சேன்? யோசிங்க. கர்த்தருக்காக நான் வேற என்ன வேலை செஞ்சேன்? எவ்வளோ செய்யலாமே. பிரித்தெடுத்து உபயோகப்படுத்தினாருங்க. நீங்களும் நானும் கூட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 6வது வசனம் எடுங்க என்னோடு கூட. யோவான் 17வது அதிகாரம் 6வது வசனம். நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நோக்கமே. நீர் எனக்கு கொடுத்த, அதாவது நீர் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். கர்த்தருடைய நோக்கமே அதுதான். உங்களை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம், நீங்க போய் ஆண்டுடைய நாமத்தை இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்துங்க. இதை கர்த்தர் கேட்கிறாரு. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படிலாம் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர், இப்போதாங்க சுறுசுறுப்பா தொடங்குறேன். இவ்வளவு நேரம் கதை சொன்ன உங்களுக்கு, வாங்க பிடுங்கி எடுக்கிறேன் வாங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6 பயங்கரமாக இந்த வசனத்தெல்லாம் வாசித்தா என்ன இதெல்லாம் முன்னாடியே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 பிரித்தெடுத்தா எப்படி இருக்கணும், இன்னத்துக்கு பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும். நல்ல காதை கொடுத்து கேளுங்க. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீராக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அந்நிய நுகம்னா யாரு? ஆண்டவர் அறியாதவங்க கூட போயிட்டு நீ ஜால்ரா போடவே முடியாது. இல்ல, அடிதான். அத்தனை நிமிஷமே கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாருன்னு தெரியல. அந்நிய நுகத்தோடு எனக்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஆண்டுடைய பிள்ளை. ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னாக்கா ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. கிறிஸ்துவுக்கு பேலியாளிகளுக்கும் இசைவேது கேட்கிறாரு கர்த்தர். அடுத்தது பாருங்க, அவ்விசுவாசியுடன் விசுவாசிக்கும் பங்கேது. ஒருத்தர் அவ்விசுவாசியா இருக்கிறாங்களா, விசுவாசிக்கு அங்க பங்கே கிடையாது. அது கிறிஸ்டியனா இருக்கட்டும், கிறிஸ்டியனா சொல்றாங்க, கிறிஸ்தவர் இல்லாதவங்களை சொல்றாரு அவ்விசுவாசின்றாரு. அப்படின்னா அவங்க கிறிஸ்தவங்க தான் ஆல்ரெடி, ஆனா விசுவாசிக்காதவங்க, ஆண்டவரோடு கூட இல்லாதவங்க, அவங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருக்கிற மாதிரி பண்ணிப்பாங்க. அவ்விசுவாசிகளோடு பங்கேது. விசுவாசிகளுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அவங்க வீட்டில் சினிமா ஓடும் தான், அவங்க வீட்டில் நாடகம் ஓடும் தான், அவங்க வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க தான். நீ போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா அந்த பிசாசு உன்னதான் தாக்கும். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அது தடை தான். ஏற்றுக்கொள்ள முடியுமா? தடை தான். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஹலோ, புரியுதா? கடைசியா வருங்க, இதாங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்களும் இப்படிதான் இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் இருக்கு, பயங்கர வச்சிக்கவே கூடாது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். யாரோடு கூட? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட. அதை சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அசட்டை பண்ணாதீங்க, தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க, காட்ஸ் பிரசன்ஸ் அசட்டை பண்ணாதீங்க. எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அவர் தாங்க வந்து விடுதலை ஆக்குறவர். விடுதலை அவர் கையில தான் இருக்குது, யாராலையும் முடியாது. எந்த கஷ்டம் கொடுத்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயம், இந்த ஆலயத்தில்
இதை அசட்டப் பண்றதுக்கு யாராலையும் முடியாது ஆண்டவரே. நீங்க இந்த ஆலயத்தை தொட்டீங்கன்னா இது பரிசுத்தமாவே இருக்கும். ஆமென். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் செப்பரேட் யுவர்செல்ஃப். போதுமா? தம்பி வீடுதான் பரவாயில்ல, அக்கா வீடுதான் பரவாயில்ல. ஜெபிக்கிறவங்களா, விசுவாசிக்கிறவங்களா, சர்ச்சுக்கு போறவங்களா? அப்ப என்னத்துக்கு உனக்கு சம்பந்தம்? எதுக்கு சம்பந்தம்? எதுக்கு? ஐயோ அவங்க இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும், அவங்க தான் பார்த்துக்கணும். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு சவரம் நகை போட்டு போவாங்க, ஒரு மோதிரம் போட்டு போவாங்க, அவ்வளோதானே. அதுக்கா கிளியரா சொல்றாரு பாருங்க, அவர்கள் நடுவிலிருந்து நீ பிரிந்து போ. செப்பரேஷன் நான் சும்மாவா? வித்தியாசமா ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் செப்பரேட் பண்றாரு. எல்லாரும் கூட சேர்ந்து இன்னைக்கு இங்க பரிசுத்தம். அப்படி கோயில் முடிஞ்சோட யார் கூட எங்க இருப்போனே தெரியாது, எப்படி இருப்போனே தெரியாது, எந்த சூழ்நிலையில் இருப்போன்னு தெரியாது. ஜெபிக்காதவங்க கூட நீ ஆட்டம் போட்டாலே உன் விசுவாசத்தை நீ எழுந்துருவோம். நம்ம எழுந்துருவோம். அப்புறம் பாருங்க, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானது கண்டிப்பாங்க. நாங்களாம் ரொம்ப பயப்படுவேன். ஜெபிக்காதவங்க வீட்டுக்கு வரும்போது நான் பயப்படுவேன். எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? அக்கா வீடா இருக்கட்டும், அண்ணன் வீடா இருக்கட்டும், தம்பி வீடா இருக்கட்டும், ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா? உனக்கு என்கரேஜ்மெண்ட்டா உன்னை உற்சாகப்படுத்துற ஒரு வார்த்தை பேசுறாங்களா? ஆண்டோடைய வசனத்தை பேசுறாங்களா? அங்க இருங்க. ஆண்டோடைய வசனத்தை பேசாத இடத்துல நீங்க இருக்காதீங்க. ஊருக்கு அதை பேசுற இடத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஆமென். சத்தமாவே சொல்லாம, கையை ஊத்தி சொல்லாமா? நானு ஊருக்கு அதை பேசுற இடத்துல உண்மையா உட்கார மாட்டேன். ஆனா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், பின்னாடி போய் அதை தான் செய்வேன். பின்னாடி போய் அதை தான். என்னத்துக்கு அப்படியே இருக்கிறோம்? சிலர்லாம் பாருங்க அப்படியே 10 வருஷமா நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ட்ரெஸ்ஸு தான் மாறி இருக்குது, குணம் மாற வேலை ஏமி லேது. அடுத்தது பாருங்க 18, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்போ? நீ பிரிந்து போனாதான் உன்னை ஏற்றுக்கொள்றாரு. ஹலோ, நீ பிரிஞ்சு போனாதான். ஸோ எதற்காக பிரிக்கப்பட்டோம்? அதே மாதிரி 1 பேதுரு 3:9. சீக்கிரம் ஓடிய குயிக்கா வாங்க. 1 பேதுரு எதற்காக பிரித்து எடுத்திருக்கிறாரு? கடைசியா முடிக்கிறேன், நல்லா இருக்குது பாருங்க இந்த வசனங்கள். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்வேன் நான் பாரு, வச்சு வாங்குறேன் பாரு, முடிஞ்சிச்சு. ஆசீர்வாதமே முடிஞ்சிச்சாங்க, அதுக்கு மேல முன்னேறவே முடியாது. தீமைக்கு தீமை செய்யவே செய்யாதீங்க, தப்பு. தீமைக்கு தீமை செய்யாதீங்க. உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுக்கு தாங்க உங்களை பிரிச்சு எடுக்கிறாரு கர்த்தர். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக பிரிச்சு எடுக்கிறாரு. அதுக்கு தான் உங்களை பிரித்து எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நோக்கமே கர்த்தர் இந்த நோக்கம். ஆமென். பிரித்தெடுத்திருக்கிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆண்டவரை பின்தொடர்வங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதெல்லாம் இங்க சொல்லிக்கலாம், வெளில போன ஒன்றும் வராது. ரோமன்ஸ் கடைசியா பாருங்க, பிரித்தெடுக்கிறாரு. எதுக்காக பிரித்தெடுக்கிறாரு? ஆசீர்வாதத்துக்காக பிரித்தெடுக்கிறாரு பார்த்தோம். அவர் உபயோகப்படுத்தியதற்காக பிரித்தெடுக்கிறாரு. கர்த்தர் நம்ம ஏன் பிரித்தெடுக்கிறார்? ஒரு தெளிவான நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கிறார். ரோமன்ஸ் 8:28, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் எப்படி நடக்குது? என்ன நடக்குது? சகலமும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும், ஏன் எதுக்கு எங்களுக்கு மட்டும், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஏன் தெரியுமா? ஒரு சோதனை வந்தாதான்
அடுத்த ஸ்டெப்பு ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் நம்ம டைட்டா பிடிப்போம். அதான், வேற ஒண்ணும் இல்லை. அது எல்லாருக்கும் தரமாட்டாரு. மற்றவங்களுக்கு, ஆண்டவர் அறியாதவங்களுக்கெல்லாம் சோதனையோடு சோதனை, சோதனையோடு வேதனை, வேதனையோடு சோதனை. ஆனா ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவங்களுக்கு சோதனை கொடுக்கிறாரு. சகலத்தையும், அதாவது சகலமும், அது அந்த வார்த்தை பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக செய்து, இந்த கட்டத்துல தான், இந்த தீமையில தான், இந்த கெட்டது தெரிகிறதுல தான், இது ஏன் நடந்தது கேட்கிற கேள்விக்கு தான் இந்த இடத்துல கத்தரை போய் கெட்டியா பிடிச்சிப்பீங்க. ஆண்டவரே நீங்க தான், வேற யாருமே எனக்கு தெரியாது, நீங்க தான், அவர் தான் செய்யணும்னு சொல்லுங்க. பழி அவர் மேல போடுங்க, பழி அவர் மேல போடுங்க. நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு தெரியாது இந்த சோதனையிலிருந்து எப்படி வெளியில வரணும், நீங்க செஞ்சுத்தாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் 30வது வசனத்துல, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களுமாக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்துகிறார். வேற ஒண்ணுமே இல்லை. அவர் அழைக்கிறதுக்கு நோக்கம் இருக்குது, அவர் செய்யறதுக்கு நோக்கம் இருக்குது, அவர் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவருடைய வார்த்தையில எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆண்டவரே நீங்க தான் செஞ்சு முடிப்பீங்க, நீங்க தான் ஆண்டவரே. ஸோ கர்த்தர் ஒருத்தர் பிரித்தெடுத்திருக்கிறார்னாக்கா, இவ்வளோ திட்டங்கள், இவ்வளோ நோக்கங்கள், சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிக்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லும் ஆண்டவருக்கு. சகலமும் நன்மைக்காக தான். சோர்ந்து போவாதீங்க. என்னை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார் சொல்லுங்க. என்னை கர்த்தர் பிரித்தெடுக்கிறத நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த உலகத்தில் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு நாளும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கர்த்தர் என்னை பிரித்தெடுக்கிறாரு, பிரித்தெடுத்து வச்சிருக்கிறாரு, என்னை பிரித்தெடுத்து வச்சிருக்கிறாரு. அவருக்காக நான் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அவருக்காக நான் போய்கிட்டே இருப்பேன், அவருக்காக நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், அவருக்காக நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. ஒரு யோசுவாவை கத்த தேடிக்கிட்டு இருக்கிறார், ஒரு பினகாசை கத்த தேடிக்கிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்க, உங்களை நம்பி கொடுக்க கர்த்தருக்கு செய்யுங்க. உங்க ஆசீர்வாதமே உங்க வாழ்க்கையே வித்தியாசமா அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நம்பி வந்தோம், நீங்க பேசுனீங்க, நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு நோக்கம் இருக்குது, நீங்க அழைத்த ஒரு நோக்கம் இருக்குது, நீங்க செப்பரேட் பண்ண ஒரு நோக்கம் இருக்குது. இந்த செப்பரேஷன்ல யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆண்டவரே சூப்பர்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. அநேகரை தொட்டு அனுப்புங்க, இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.